வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான யம்மியான மீன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கொடுவா மீன் வாங்கி, பெரிய சைஸ் கொடுவா மீன் தான் வாங்கிக்கணும். இல்லைன்னா முள் இல்லாத எந்த மீனாக இருந்தாலும் ஓகே தான். அதில் வந்து வயிற்று பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக நம்ம போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் வயிற்று பகுதியை கட் பண்ணிட்டேன். இந்த சைஸில் நல்லா பெரிய பீஸாக போட்டு வச்சுக்கணும். வாலையும் தலையையும் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி நடுவில் உள்ள சதை பகுதியை மட்டும் நம்ம வச்சுக்கணும். நான் அது மாதிரி கொடுவா மீன் வாங்கி, நல்லா பெரிய சைஸ் கொடுவா மீன் வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இது போட்டு பெசரி வச்சுருக்கேன். அந்த மீன் பிரியாணிக்கு இந்த மீனை வந்து நம்ம வந்து சிலர் வந்து பச்சையாக செய்வாங்க. நான் வந்து வறுத்துட்டு தான் செய்ய போகிறேன். இந்த மீனை வந்து எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாணியில் சேர்க்க போகிறேன். அதனால தான் நான் இதில் மசாலாலாம் தடவி வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு என்னென்ன மசாலா பொருள் தேவைன்னு சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி, ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் நல்லா நீளமாக அந்த மாதிரி நீல வாக்கில் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம், 1 கப் தயிர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், இது வந்து சீரகத்தூள். இதெல்லாம் வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மசாலா. அது கூட கொஞ்சமாக நான் திராட்சையும் கொஞ்சம் முந்திரியும் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா, நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அந்த திராட்சை இடையில கடிபடும்போது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் திராட்சை வச்சுருக்கேன். இது வந்து புதினா கொத்தமல்லி 1 கப் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீனை வந்து நம்ம பொரிக்க போகிறப்ப அது பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மைதா மாவை எடுத்துகிட்டு நம்ம பெசரி வச்சுருக்க மீனை நான் இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு மட்டும்தான் போட்டு பெசரி வச்சுருக்கேன். இந்த மீனை வந்து இப்படி புரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி லேசாக மைதா மாவில் புரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம மீனை வந்து பொரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மீனில் எல்லா பகுதியிலையும் இந்த மைதா மாவு படுற மாதிரி லைட்டாக ஒரு புரட்டிட்டு இந்த மீனை பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு மீன் வாங்கும்போது நல்ல பெரிய மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரே மீன் அந்த மாதிரி ஒரு மீன் 1.5 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி இருக்கிற மீன் தான் இதுக்கு வந்து செட் ஆகும். முள் இல்லாத மீனாக இருக்கணும். இப்போ நம்ம மீன் ரெடியாக இருக்குது. இந்த மீனை பொரிச்சிட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மீன் பொரிக்கிறதுக்கு நாங்கள் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து மீனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் லேசாக சூடாயிடுச்சு. இப்போது நம்ம அந்த மைதா புரட்டி வச்சுருக்கிற மீனை இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் மீன் பொரியிற மாதிரி நல்லா புரட்டி போட்டு இந்த மீனை பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு மீன் வந்து இந்த சைஸில் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பிரியாணியில் சேர்க்கும் போது உடையாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மீன் பிரியாணிக்கு மீன் வாங்கும்போது முள் இல்லாத மீனாக இந்த மாதிரி பெரிய சைஸ் மீனாக தான் பார்த்து வாங்கிக்கணும். சின்ன மீனில் பிரியாணி நல்லா இருக்காது.
இது மாதிரி கொடுவா, வஞ்சரம், பாறை, பெரிய சைஸ் பாறை மீன் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து கொடுவா மீன். இந்த வயிற்று பகுதி மீனில் உள்ள இந்த பக்கம் வயிற்று பகுதி இருக்கும், அதில் அதை நம்ம கட் பண்ணிடணும். வயிற்று பகுதி, தலைப்பகுதி, அந்த வால் பகுதி இதெல்லாம் வந்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு வச்சுக்கலாம். இந்த மீனை நம்ம நல்லா கிறிஸ்பியாகவே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீன் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்க மீனையும் பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு அகலமான குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் முதல்ல நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை கிராம்பு மசாலா இதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம், பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் நான் அதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன். அது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன். இது ரெண்டும் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா சிவந்து வரட்டும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா பொறுமையாக வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல இந்த குக்கரில் நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். அது கூட ஒரு 50 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு, அது கூடவே பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது கூட நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும்
இதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்களெல்லாம் சேர்க்கணும். இது வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே நான் எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்து நம்ம நல்லா இதில் வதக்கிக்கலாம். இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், மிளகுத்தூள். நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கறதுனால மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, காரம் அதிகமாகிடும். ஏற்கனவே இதில் பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கோம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த எண்ணெயில் நல்லா ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அது நல்லா கழுவிட்டு 1 கப் அரிசினா நம்ம வந்து 2 கப் தண்ணி சேர்க்கணும். குக்கரில் செய்கிறதா இருந்தால் 1.5 கப் சேர்த்தா போதும். 1 கப்புக்கு 1.5 கப் சேர்க்கணும். குக்கரில் ஓப்பன் பேனில் செஞ்சோம்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கலாம். நான் இப்போ ஊற வச்சுருக்க அரிசிக்கு 2 கப் அரிசிக்கு 4 கப் சேர்த்துட்டு அந்த தண்ணியோடய இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும். அரிசி வந்து ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே நல்லா கொதித்து வேகட்டும். இந்த அரிசி வந்து நம்ம இதில் போட்டிருக்க அரிசி வந்து ஒரு 3/4 பதம் வெந்ததும் நம்ம இதில் மீன் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை தம் போட்டுக்கலாம். அது வரைக்கும் நம்ம இதை வேக விட்டுருவோம்.
நம்ம போட்ட ரைஸ் வந்து நல்லா ஒரு 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் மீன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியை வச்சுட்டு லேசாக ஒரு சாதத்தை அப்படி லேசாக உடையாமல் அப்படி எடுத்துட்டு அதில் அடியில் நம்ம மீனை சேர்த்துட்டு இந்த மாதிரி மீனும் தெரியணும். இது மாதிரி நம்ம லைட்டாக அந்த சாதத்தை அப்படி கிளறிட்டு, சாதம் உடையக்கூடாது, அதே சமயம் இப்படி அது மேலே இந்த மீன் மேலே நம்ம சாதத்தை வச்சிடணும். இப்படி ஒரு கரண்டியால் லைட்டாக இப்படி சாதத்தை விளக்கிட்டு அதில் நம்ம பொரித்து வச்சுருக்க மீனை சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சம் அப்படி சாதத்தை சேர்த்துட்டு அந்த சாதம் உடையாமல் செய்யணும். இது மேலே கொஞ்சமாக இப்படி மீனை செட் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் தூவிட்டு இதில் கொஞ்சம் மேலே லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நான் இதில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இந்த திராட்சை வந்து நம்ம சாப்பிடும்போது அங்கே கடிபடும்போது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இது மேலே ஒரு வாழை இலையை வச்சு மூடிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை தம் போடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு வாழை இலையை இதில் 4 பக்கமும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இலையை நல்லா நம்ம பிரியாணியில் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம பொலன்னு நம்ம பிரியாணி கிடைக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே மூடிட்டு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு இந்த அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே நம்ம பிரியாணி வச்சுருக்க பாத்திரத்தை வச்சுட்டா, நான் இது குக்கரில் தான் வச்சுருக்கேன். அந்த குக்கர் மூடியை போட்டு இந்த தோசைக்கல் மேலே ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்கணும்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ தம் போட்டு இறக்கிட்டு வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்ட வாழை இலை அதை எடுத்துட்டு இந்த மீனை வந்து நம்ம உடைக்காமல் எடுக்கணும். நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம போட்டிருக்க மீன் வந்து அதில் உடையாமல் நம்ம எடுக்கணும். நம்மளோட மீன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் சூப்பரான இந்த மாதிரி மீன் பிரியாணி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.